பார்வதி பகலாமுகியா மாறி நாதாசுரனை அழிச்சதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். அவங்களோட சுய உருவத்துக்கு வந்தாலும் அவங்களோட பார்வை முதல்ல முருகனை நோக்கி தான் திரும்புது. அவங்க அம்மா கிட்ட கோச்சிட்டு வந்ததுனால முருகனாலையும் அவங்கள நேருக்கு நேர் பார்க்க முடியல. அதே நேரம் சிவன் அங்க வர்றாரு. 2 பிள்ளைகளும் அவரை வணங்க சிவன் பார்வதி கிட்ட பெருமிதத்தோட சொல்றாரு, பார்வதி திரும்பவும் உன்னோட தாய்மை வெற்றி பெற்றுச்சு, உன்னோட 2 மகன்களையும் நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்ல, என்னோட கடமை இன்னும் முடியல மகாதேவா, என்னோட மகன்களை வேணா இந்த யுத்தத்துல இருந்து நான் காப்பாத்திருக்கலாம், ஆனா எனக்கு இன்னொரு கடமை இருக்கு அப்படின்னு திரும்ப முருகனை பாக்குறாங்க. சிவனும் விநாயகருமே கூட அவரே தான் பாத்துட்டு இருக்காங்க. முருகனை சமாதானப்படுத்துற விதமா மகனை கார்த்திகேயன்னு சொல்லிக்கிட்டே அவர் பக்கத்துல வர, முருகனும் ஒரு நிமிஷம் நான் சொல்லதை கேளுங்க, நீங்க என்னை காப்பாத்தினதுக்காக ரொம்ப நன்றி, ஆனாலும் நான் கைலாயத்துக்கு திரும்ப போறதில்ல அப்படின்னு சொல்ல, பார்வதி கண்ணீரோட ஒரே ஒரு வார்த்தையால, அதாவது கைலாயத்தை விட்டு போறேன்னு சொல்ற ஒரு வார்த்தையால என்ன 2 முறை தாக்கிட்டப்பா, என்னோட தாய் அன்பையும் கூட நீ கேள்விக்குறியாக்கிட்ட, இன்னும் உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க, சிவன் பார்வதிக்கு ஆதரவா வந்து பேசுறாரு. கார்த்திகேயனுக்கு சகல வல்லமை இருக்கு, ஆனா ஒரு மாவீரன் எந்த உணர்ச்சிக்கும் கட்டுப்படக்கூடாது, எதையுமே ஒரு விவாதத்தோட அடிப்படையில தான் தீர்வே எடுப்பான், எல்லாருக்குமே அவங்கவுங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், உன்னோட பெற்றவங்களுக்கும் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணு, இங்க இருக்கிறதா இல்ல கிளம்பலாமா அப்படின்னு சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. முருகனும் நீங்க சொல்றது சரிதான், நான் இங்க இருந்து கிளம்புறப்போ எந்த விளக்கமும் உங்களுக்கு கொடுக்கல, உங்களையும் விளக்கம் கொடுக்க விடல, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பத்தி சொல்லலாம் அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில அந்தகன் இருக்க இடத்த காமிக்கிறாங்க. குரு உஷானா கேட்டுட்டு இருக்காரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் நல்ல விதமா தானே போயிட்டு இருந்தது, எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு, திடீர்னு ஏன் நாதாசுரன் கைலாயத்தை தாக்க கிளம்புனா, யாராவது பதில் சொல்லுங்க அப்படிங்க. எல்லாருமே பேசாம அமைதியா இருக்காங்க. அந்தகன் எதுவும் தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கான். ஆனா குரு ரொம்ப உறுதியா சொல்றாரு, உங்களுக்கு இறுதியா வாய்ப்பு தரேன், நாதாசுரனை கைலாயத்துக்கு போய் தாக்க சொல்லி இங்க தூண்டி விட்டது யாரு, எனக்கு இதுக்கான பதில் தெரியற வரைக்கும் இங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பயந்து போயிருந்தாலும் அந்தகன் பழையபடி அவனோட புத்தியை காமிக்க ஆரம்பிக்கிறான். இது என்னோட திட்டம், ஆனா பழையபடி நான் வேறொரு திட்டத்தை தான் தீட்டணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த காட்சியில திரும்ப கைலாயத்தை காமிக்கிறாங்க. அங்க முருகன் கேக்குறாரு, பிரபஞ்சத்தை நான் தானே முதல்ல 3 முறை சுத்தி வந்தேன், அப்புறம் நீங்க கணேசனை தேர்ந்தெடுத்தீங்க, பதில் சொல்லுங்க, இங்கிட்ட ஏன் பாரபட்சமா நடந்துகிட்டீங்க அப்படின்னு சிவனை பார்த்து கேட்கவும், அதிர்ச்சியாக பார்வதி கேக்குறாங்க, உங்ககிட்ட நாங்க எப்பப்ப பாரபட்சமா நடந்துகிட்டோம், உன்னை திறமை குறைவானவன் நினைச்சு நாங்க கணேசனை தேர்வு செய்யல, எந்த ஒரு குழந்தையும் தாய் தந்தையை உலகம் நினைச்சா அது அந்த குழந்தைக்கு நல்லதுன்னு உணர்த்த விரும்பணும், எந்த குழந்தை அதோட பெற்றவங்களை முழு மனசோட வணங்குதோ அந்த குழந்தையே வணக்கத்துக்குரியதா மாறிடும் அப்படின்றாங்க. சிவனும் ஆமாப்பா, கைலாயத்துல எல்லாருமே சமம்தான், இங்க யாருக்குமே பாரபட்சம் காட்டப்படுறது கிடையாது அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.